Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். என்னங்க, காலையில நடந்ததை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? தெரியுங்க, உங்களுக்கு என் மேல கோவம் இருக்கு. ஆனா அது நியாயமான கோவமா இருந்தா பரவாயில்ல. இல்லங்க, முழுசா நடந்தது தெரியாம நீங்க இன்னும் கோவத்திலே இருக்கீங்களே, அதுக்காக சொல்றேன். நான் தப்பு செய்யல, என் மேல கோவப்படாதீங்கன்னு சொல்ல வரல. நீங்க இப்படி கோவத்திலே இருந்தா உங்களுக்கு நல்லது இல்லைங்க. ஆபீஸ்ல போய் எப்படி நிம்மதியா வேலை பார்ப்பீங்க? ஃப்ரீயா யார் கூடயும் பேச முடியுமா? முடியாதுல்ல. நாளைக்கு கோவில் விசேஷத்துக்கு வேற கூப்பிட்டுருக்காங்க. அங்கேயும் இப்படி நீங்க டென்ஷனா இருந்தா நல்லவாங்க இருக்கும். உண்மையை சொன்னாதானே உங்களுக்கு நடந்தது புரியும். அதான் நான் வந்தேன். அப்போ நீங்க துணிக்காய போட வரல, துணிக்காய போட வர சாக்குல எங்க அக்காவை பத்தி குறை சொல்ல வந்திருக்க, அதானே? ஏங்க இப்படி பேசுறீங்க? அவங்கள குறை சொல்லி எனக்கு என்ன கிடைக்க போகுது? நான் நடந்ததை சொல்லலாம் தான் வந்தேன். அவங்க மேல குறை சொல்லதான் வந்தேன்னு நீங்களா ஏன் சொல்றீங்க? நான் அப்படி என்னைக்காச்சும் உங்களுக்கும் உங்க அக்காக்கும் சண்டை இழுத்து விட்டுருக்கேனா? என் பக்கத்து நியாயத்தை கூட நான் சொல்ல கூடாதாங்க? நான் எதையுமே கேட்க தயாரா இல்ல. நீயா இருந்துட்டு போ, நானும் அப்படியே இருந்துட்டு போறேன். நீ என்ன மொரட இல்ல திமிரு பிடிச்சவன் கொடுமைக்காரன்னு எப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. யாராச்சும் அப்படி செய்வாங்களாங்க? இவ்வளவு நாள் நான் உங்க கூட இருந்திருக்கேனே, நான் அப்படி செய்யற ஆளாங்க? நான் சத்தியமா வேணும்னு செய்யலங்க. அவங்க புடவாங்க எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. என்ன சொல்ல போற? எங்க அக்கா தான் உன்னை மாட்டி விடுறதுக்காக எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்ல போற, அப்படித்தானே? அத பத்தி நான் சொல்லவே இல்ல. அது இன்னொரு பக்கம் எனக்கு தெரியாததா நான் யூகமா ஏன் சொல்லணும்? நான் நடந்ததை எல்லாம் சொல்றேன். முதல்ல எனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலைன்னு தான் சும்மா இருந்தேன். அப்புறம் ரஞ்சிதா கிட்ட ஒரு தடவைக்கு பல தடவை கேட்டுட்டு தான் அந்த துணி எல்லாத்தையும் மொத்தமா எடுத்தேன். உங்க அக்காவோட சாரி அதுல இருந்ததை நான் கவனிக்கவே இல்ல. எனக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு பிடிக்கல மல்லி, எங்கேயாச்சும் ஓடிடலாமான்னு இருக்கு. ஏங்க ஏங்க இப்படி சொல்றீங்க? இது உங்க வீடு, நீங்க எங்க ஓடணும்? ஒவ்வொரு தடவையும் நான் அப்படி பண்ணல, இப்படி பண்ணல, அப்படி நினைச்சு பண்ணல, இப்படி நினைச்சு பண்ணலன்னு உன் விளக்கத்தை கேட்டு கேட்டு எனக்கு தலைய வெடிச்சிரும் போல இருக்கு. எனக்கு ஆபீஸ்ல ஒரு பக்கம் தலைவலினா வீட்டுக்கு வந்தா ஒரு நாளும் நிம்மதியே கிடையாது. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க நிம்மதியா இருக்கணும்னு தான் வந்து பேசிட்டு இருக்கேன். ஆமா, நீ பேசிட்டு போனதும் அப்படியே எல்லா பிரச்சனையும் மொத்தமா தீந்துருமா? நீ வந்து நின்னாலே புதுசா பிரச்சனை தான் வருது. வீட்டுக்கு நிம்மதியா வந்து என்னைக்காவது உட்கார முடியுதா? எப்பா பாரு கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட். மனுஷன் வீட்டுக்கு வந்தா அமைதியா உட்காரணும், கொஞ்ச நேரம் படுக்கணும். இப்படியா பிரச்சனை பிரச்சனைன்னு பிரச்சனைக்கு பின்னாடியா ஓடிக்கிட்டு இருப்பாங்க? என்ன கொஞ்சம் பேச விடுங்க, நான் உங்களுக்கு எல்லாம் சொல்றேன். ஆமா, பேச விட்டு தான் இப்ப இங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்க. பழைய மாதிரி நான் ஃப்ரீயா இருந்து மாச கணக்கா இருந்து இப்படியா போச்சுன்னா எனக்கு அப்படியே பைத்தியம் தான் பிடிக்கும். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படி என்னங்க நடந்து போச்சு? குடும்பம்னா சின்னதா பெருசா பிரச்சனை வரதாங்க செய்யும். அதுக்கு இப்படிதான் பேசுவீங்களா? நீங்க சொல்றத பார்த்தா நாட்டுல எல்லாருமே ரோட்ல பைத்தியம் பிடிச்சுதான் சுத்தணும். ஏன் சொல்ல மாட்டேன்? என்னைக்கு நீ திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்தியோ அன்னைக்கு தொலைஞ்சது என்னோட மொத்த நிம்மதியும். முதல் தடவை வந்த போன அப்ப இருந்த மல்லியே வேற. அது வெகுளியா இருந்த மல்லி, அப்பாவியா இருந்த மல்லி. ஆனா இப்ப ரெண்டாவது தடவை மாஸ்டர் பிளானோட உள்ள வந்த பாத்தியா? அப்ப போனது என்னோட நிம்மதி. வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சா இன்னைக்கு என்ன சாப்பாடு இருக்குன்னு ஆசையா வந்த ஒரு காலத்துல, ஆனா இன்னைக்கு என்ன பிரச்சனை வருமோன்னு நினைச்சு ஒரு மாதிரி அப்படியே பயந்து வர வேண்டியதா இருக்கு வீட்டுக்குள்ள. காலம் மாற உனக்கு ஆசை வந்து நீ மாறிட்ட. இப்படி மாறிட்டே இருந்தன்னா
அது உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும். வாழ்க்கையில எப்பவுமே ஒரே மனநிலையோட இருக்கணும். அப்பதான் இந்த விஜயோட மனசுல நீ மதிப்போடையும் மரியாதையோடையும் இருப்ப. நான் என் குழந்தை பிசினஸ்னு எங்க வாழ்க்கை சிம்பிளா கொண்டு போலாம்னு நினைச்சேன். நீ வந்த எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்ட. இப்போ உங்க நிம்மதி போனதுக்கு நானாங்க காரணம். பின்ன இங்க பாரு, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நான் ஏன் உன்னை வீட்டை விட்டு வெளியில போட்டு சொல்லாம இருக்கேன் தெரியுமா? அது எப்படி தெரியாம இருக்கும்? நீதான் ரொம்ப சாமர்த்தியசாலி ஆயிட்டியே. என் வெண்பாக்காக மட்டும்தான். அவ என் கூட இருக்கணும். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீட்டுல உன்னை விட்டு வச்சிருக்கேன். அதுக்காக அதையே சாக்கா வச்சு நீ வருஷ கணக்குல இங்க இருக்க முடியாது. அதிகபட்சம் இன்னும் 3 மாசம் தான். ஆமா, வெண்பாவோட கஸ்டடி கேஸ்ல கடைசி ஹியரிங் வரைக்கும் நீங்க இருந்துதான் தீரணும். அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் வெண்பா என் கூட தான் இருப்பா. அவ மட்டும் தான் எனக்கு வேணும். நீ என்ன சுயநலவாதி நினைச்சாலும் பரவாயில்ல, நான் சுயநலவாதி தான். என் பொண்ணு மட்டும் எனக்கு போதும். மத்தவங்கள பத்தி கவலைப்பட நான் ஒண்ணு தியாகி கிடையாது. முத தடவை உன்னை கான்ட்ராக்ட் போட்டு இங்க கூட்டிட்டு வந்தேன். 2வது தடவை போலீஸ வச்சு மிரட்டி நீ ஏன் இந்த வீட்டுக்குள்ள வந்த? இங்க பாரு மல்லி, தேவையில்லாம மனக்கோட்டை கட்டிக்கிட்டு சுத்தாத. நான் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது. அன்னைக்கு சரி இன்னைக்கு சரி நீ என் மனசுல இல்லவே இல்ல. உங்க பெரியம்மா ஏதோ சொல்றாங்கறதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ ஏன் ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. எந்த காலத்திலயும் நீ எனக்கு பொண்டாட்டியாக முடியாது. ஆமா, நான் சுயநலவாதி தான். என் பொண்ணு மட்டும் எனக்கு போதும். மத்தவங்கள பத்தி கவலைப்பட நான் ஒண்ணு தியாகி கிடையாது. முத தடவை உன்னை கான்ட்ராக்ட் போட்டு கூட்டிட்டு வந்தேன். 2வது தடவை போலீஸ கூட்டிட்டு வந்து மிரட்டி நீ வீட்டுக்குள்ள வந்த. இந்த பாரு, நீ தேவையில்லாம மனக்கோட்டை கட்டிக்கிட்டு சுத்தாத. நான் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நீ என் மனசுல இல்லவே இல்ல. ஐயோ 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 மாப்பிள்ள முகத்துல என்ன ரியாக்ஷன் ஒண்ணுமே தெரியலையே. அவ பேசியிருப்பாளா? பேசியிருப்பா. அது எப்படி பேசாம இருந்திருப்பா? ஐயோ, என்ன சொன்னாருன்னு தெரியலையே. மல்லி, ஐயோ என்னாச்சு புள்ள? ஏய், ஐயோ மல்லி, அழாத புள்ள, அழாத. இங்க பாரு, என்ன நடந்தது? சரி விடு. இப்ப என்ன? நீ சொன்னதா அந்த மனுஷன் நம்பல, அவ்வளவுதானே? அதுக்கு எதுக்கு புள்ள இப்படி அழற? ஐயோ நீ விடுன்னு என்ன சொல்லுவல்ல? இப்ப நீ சொன்னதை அவர் ஏத்துக்கலன்னா என்ன மல்லி? உண்மை கடைசி வரைக்கும் தெரியாமலே இருந்துராது மல்லி, தெரிய வரும். இங்க பாரு, எல்லாம் பாத்துக்கலாம் மல்லி, நீ அழாத. ஐயோ என் மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. என் புள்ள இப்படி இருக்க, எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. சும்மா இருந்த உன்னை நான் தான் இப்படி அழ வச்சுட்டேன். மல்லி புள்ள அழாத. என்ன பாரு. தப்பு பண்ணிட்டோம் பெரியம்மா. எதை பத்தி சொல்ற?
நம்ம ஆரம்பத்துல இருந்தே தப்பு மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். என் வாழ்க்கைன்னு என்னோட நல்லதுக்காக செஞ்ச எல்லாமே தப்பு தான் பெரியம்மா. ஏய், என்ன மல்லி என்னென்னமோ சொல்ற? எனக்கு பதட்டமா இருக்கு. உங்களை தப்பு சொல்லல பெரியம்மா, என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். ஒரு கட்டத்துல என் மனசுலயும் தப்பான நினைப்பு வந்துருச்சு. அத கவனிச்சுட்டு தான் நீங்க முழு மூச்சா இந்த விஷயத்துல இறங்குனீங்க. எனக்கு அது நல்லா தெரியும் பெரியம்மா. மல்லி ஆசைப்பட்டுட்டா அவ ஆசையை எப்பாடு பட்டாது நிறைவேற்றி வச்சிடணும்னு நீங்க முயற்சி பண்ணீங்க, அதானே? ஐய, என்ன மல்லி பேசிட்டு இருக்க நீ? நான் உன்னை இன்னைக்கு நடந்ததை பத்தி தானே பேச சொன்னேன். நீ அத பேசினியா இல்லையா? மாப்பிள்ள முதல்ல என்ன சொன்னாரு? அதை விட்டுட்டு ஆவும்னா எப்ப பார்த்தாலும் எனக்கே கிளாஸ் எடுத்துட்டு இருக்க. இல்ல பெரியம்மா, அதெல்லாம் பேசி என்ன ஆக போகுது? நான் தப்பே செய்யல, உண்மையானவன்னு சொன்னா அவர் நம்புவாரா? சொன்னா நம்புறவங்க சொல்லாமையே நம்புறவங்களா தான் இருப்பாங்க. நான் இதெல்லாம் ப்ரூவ் பண்ணி என்ன ஆக போகுது பெரியம்மா? அவங்க அக்காவும் அவர் நினைக்கிற மாதிரி நல்லவங்களாவே இருந்துட்டு போகட்டும். எதுக்கு நாம அவங்க உறவை கெடுக்கணும்? அவங்களாச்சு சந்தோஷமா இருக்கட்டும். ஆனா எனக்கு தான் அந்த கொடுப்பனை இல்ல. ஏய், நீ எதுக்கு பிள்ளை இப்படி எல்லாம் பேசுற? மாப்பிள்ள ஏதோ கோபத்துல சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அத மனசுல வச்சுட்டு தான் நீ இப்படி ஏதேதோ உளறி கொட்டிட்டு இருக்கிற. கோவத்துல எல்லாம் இல்ல பெரியம்மா, அவர் உண்மையை வெளிப்படையா சொன்னாரு. என்ன சொன்னார் பிள்ளை? ஓ, அது உண்மைன்னு கடவுள் சீல் வச்சு உங்ககிட்ட கொடுத்தாரா? தனியா பேசினா மனசுல இருந்து பேசுவாருன்னு சொன்னீங்கல்ல? ஆமா சொன்னேன். அவர் மனசுல இருந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டாரு பெரியம்மா. அவர் மனசுல எந்த ஓரத்திலயும் எந்த காலத்திலயும் எனக்கு இடம் இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டாரு. இரு இரு இரு, அப்படியெல்லாம் மாப்பிள்ள சொல்லியிருக்க மாட்டாரு. நீயா ஏதோ அப்படி புரிஞ்சுக்கிட்ட போல. இத பார், முதல்ல கண்ணத்தோட முதல்ல நீ என்ன சொன்ன, அதுக்கு அவர் என்ன சொன்னாரு, நடந்தது கொஞ்சம் எனக்கு விளக்கமா சொல்ல. ஐயோ, இத பார், அழாத சொல்லு. அது வந்து மாப்பிள்ள சொன்னதுல ஒரு பக்கம் இருக்கட்டும் மல்லி. அதுக்காக சமாளிக்காதீங்க பெரியம்மா. இதுக்கு மேல அவர் எப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சரி சரி, அவர் சொன்னது எல்லாமே இருக்கட்டும். மனுஷங்க மனசு ஒண்ணும் இரும்பால செஞ்சது கிடையாதுல்ல, அது மாறும். ஆனா ஒண்ணு மட்டும் மல்லி, இப்ப வேணா உன் மேல மாப்பிள்ளைக்கு ஒரு சின்ன அதிருப்தி இருக்கலாம். ஆனா அது கூட இருக்கலாம் தான். சின்னதாலாம் எதுவும் இல்ல பெரியம்மா, முழுசாவே அவர் என்ன வெறுக்கிறாரு. ஏன் மழுப்பி சொல்றீங்க? ஐயோ, இங்க பாரு மல்லி, அந்த இருக்கலாம் தான் அப்புறம் ருக்கலாம் இக்கலாம் கலாம்னு அப்புறம் படிப்படியா வழிக்கு வந்துரும். சரி புள்ள, நீ சொல்ற மாதிரி இருக்குன்னே வச்சுப்போம். அதுக்காக எப்பவுமே அப்படியே இருந்துடலான்னு அப்படியெல்லாம் சொல்லிடாத. இங்க பார், உன் மேல அவர் பிரியமா இருந்த நாளெல்லாம் உண்டு. அது திரும்ப வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆயிடும்னு நினைக்கிற? உனக்காக அவர் தானே மாண்டிசரி அப்ளிகேஷன்லாம் வாங்கி கொடுத்தாரு. அன்பே இல்லாமையா அதெல்லாம் செஞ்சாரு. சூழ்நிலை இப்ப அவரை கொஞ்சம் உன்னை விட்டு தள்ளி போக வச்சிருக்கு, அவ்வளவுதான். இங்க பாரு, அவரே இன்னும் 3 மாசம் நீ இங்க இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டாருல. அதுக்கிடையில என்ன நடந்தாலும் அவர் உன்னை வெளியவே அனுப்ப மாட்டாரே. 3 மாசம் எவ்வளோ பெரிய டைம் தெரியுமா? 3 இன்ட்டு 30 நாள் இன்ட்டு 24 மணி நேரம் இன்ட்டு 60 நிமிஷம் இன்ட்டு 60 செகண்ட் இன்ட்டு பாப்பா எவ்வளோ பெருசு. எனக்கு இந்த மாதிரி பெரிய கணக்கெல்லாம் வராதுடியம்மா. அவர் உன்னை புரிஞ்சுப்பாரு மல்லி. பெரியம்மா, எவ்வளவு நாள் புரியாததா இனிமே புரிய போகுது. என்ன பத்தி 4 விஷயம் அவருக்கும் அவரை பத்தின விஷயம் எனக்கும் தெரிய வந்து என்ன பிரயோஜனம்? மனசுல இடம் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் எதுக்கு பெரியம்மா? வாசலுக்கு வெளியே இருக்கிற செடிக்கு யாரும் தண்ணி ஊத்துறது இல்ல பெரியம்மா. நான் அவர்கிட்ட ப்ரூவ் பண்ணி என்ன ஆக போகுது? விடுங்க, அத பத்தி பேசுறதுக்கு எனக்கு மனசு வலிக்குது பெரியம்மா. ஏய், இங்க பாரு புள்ள, இங்க பாரு, நீ ரொம்ப சென்சிட்டிவா இருக்க. அவர் பாவம், அந்த மனுஷன் என்ன டென்ஷன்ல இருந்தாரோ. காலையில வீட்டுல இருந்தும் டென்ஷன், ஒருவேளை ஆபீஸ்லயும் டென்ஷனா இருந்திருக்கலாம். இப்ப நீ திரும்ப காலையில நடந்தது கிளறினதும் ரொம்ப சூடாயிட்டாருன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, முதல்ல உன் கண்ணத்தோட இங்க பாரு, நானே துடைக்கிறேன், சின்ன பிள்ளை மாதிரி. ஐயோ, அவர் சொன்னதெல்லாம் கோவத்துல சொன்னதுன்னு நான் உனக்கு புரிய வைக்கிறேன். அவரு வச்சே உன் மேல அவருக்கு இருக்கிற பிரியத்தை சொல்ல வைக்கிறேன்.
என்ன என்னால முடியாதுன்னு பாக்குறியா? இந்த அன்னபூர்ணி எவ்வளவுக்காகவோ என்னென்னமோ சாதிச்சு கொடுக்குறா. என் புள்ள நீ, உனக்கு நான் செஞ்சு காட்ட மாட்டேனா? எனக்கு 100% தெரியும் மாப்பிள்ள மனசுல நீ இருக்கிற, இப்பவும் நீ இருக்கிற. அது அவர் வாயால உங்ககிட்ட இன்னும் இந்த 3 மாசத்துக்குள்ள சொல்ல வைக்கிறேன். அப்படி நான் சொல்ல வைக்கல என் பேரை நான் மாத்திக்கிறேன். இது உன் மேல என் மேல சத்தியமல்லி. ஐயோ கண்ணீர் வழிஞ்சுக்கிட்டே இருக்கே. ச்சே, 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 ச்சே. நான் தான் தேவையில்லாம கிளப்பி விட்டுட்டேன். கொஞ்சம் ஆற போட்டிருக்கணும், அவசரப்பட்டுட்டேன். சாரி மல்லி, சாரி மல்லி. கோயிலுக்கு போற நேரம் புள்ள, இப்படி அழுது வடிஞ்சிட்டு இருக்க கூடாது. இத பார், சாமி மேல பாரத்தை போட்டுட்டு சிரிச்ச முகமா இருக்கணும். நான் இருக்கையில உனக்கு பலமா, பெரியமா இருக்கும்போது உனக்கு என்ன கஷ்டம்? வா வா. ஐயோ கடவுளே, இவளை காப்பாத்து. ஹாய் டாடா. ஹாய் செல்லக்குட்டி. என்ன எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களா? மல்லிமா பிக் பாட்டன் திங்ஸ் எல்லாம் துவச்சிட்டு இருக்காங்க. ராஜுட்டியும் ரஞ்சித்தியும் தான் இன்னும் வெளியில வரல. மேக்கப் பண்ணி திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டேய் டேய் விஜய், ரெடி தானே? போலாம்ல? வெயிட் பண்ணுங்க. மல்லிமாவும் பிக் பாட்டியும் வர வேணாமா? நீங்க 2 பேரும் சும்மா வந்திருக்கீங்க. ஏதோ பேக் எடுத்துட்டு ரொம்ப வந்திருக்கீங்கல்ல. பேசாதடி. பேக் தானே, அதெல்லாம் அவங்க எடுத்துட்டு வருவாங்க. இரு. என்ன ராஜா, வீடு காலி பண்ணிட்டு வராங்களா? மல்லிமா என்கிட்ட ஒண்ணு கொடுங்க. இல்லடா பரவாயில்ல, நானே வச்சுக்கிறேன். அதெல்லாம் நான் கீழே போட மாட்டேன். நான் பிக் கேர்ள் தான். என்னது இதெல்லாம்? எல்லாம் நமக்கு தேவையானதுதான். இத பார், எல்லாத்தையும் தூக்கி கார் டிக்கில வச்சிருவோம். மல்லி, ராஜிமா தான் என்னன்னு கேக்குறாங்கல்ல. கோவில் போறதுக்கு என்னென்னமோ தூக்க முடியாம தூக்கிட்டு வரீங்க, அது கூட கேட்க மாட்டாங்களா? என்னது? சாப்பாடு. எதுக்கு இந்த கன்றாவி எல்லாம்? என்ன விஜய் இதெல்லாம்? பட்டிக்காடுன்னு இப்படி காமிப்பாங்களா? ஏ ராஜி, என்னமோ சாப்பாட போய் கன்றாவி அது இதுன்னு பேசுற. சாப்பாட்டுக்காக தானே நம்ம பாடுபடுறோம். உட்கார்ந்து ஒரு இடத்துல பாய் விரிச்சு சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும் தெரியுமா? தம்பி, நீங்க அப்படி சாப்பிட்டுருக்கீங்களா? மாமா 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுற ஆளு, அவர்கிட்ட போய் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, போற வழியில ஏதாவது ஒரு கடையில போய் சாப்பிட்டா போச்சு. அதானே, இன்னைக்கு ஒரு நாளாச்சும் நல்ல சாப்பாடு சாப்பிடலான்னு பார்த்தா தேவையில்லாத வேலையெல்லாம் ஒண்ணு விடாம எல்லாம் நல்லா பண்ணுங்க. நல்லா சேர்ந்துருக்கீங்க பாருங்க கூட்டணி. ராஜ்யத்தை ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? மல்லிமா எனக்காக தான் கஷ்டப்பட்டு செஞ்சிருக்காங்க. உங்களுக்கு வேணானா விடுங்க, எனக்கு அந்த சாப்பாடு தான் வேணும். வெண்பா, என்ன பேசுற? எல்லாருக்கும் சேர்த்துதான் சமைச்சிருக்கோம், அப்படியெல்லாம் சொல்லாத. பாத்தியா விஜய், இப்படி எல்லாம் பேசி அசிங்கப்படுத்துன்னு வெண்பாவை தூண்டி விட்டு கூட்டிட்டு வந்து எப்படி கேம் ஆடுறா பாரு. இப்போ தூண்டி விட்டாங்களா? அவங்கெல்லாம் ஒன்றும் சொல்லி தரல. நீங்கள் இந்த சாப்பாடு எதுக்குன்னு ஃபேஸை சுழிச்சிங்கள, அதான் அப்படி சொன்னேன். அக்கா விடுக்கா, சாப்பாடு எடுத்துட்டு வர. கடையில சாப்பிடறத விட வீட்டு சாப்பாடு பெஸ்ட் தான். வெண்பாக்கும் உடம்புக்கு ஒத்துக்கும். மல்லி, கார்ல எடுத்து வை. சரிங்க. இடு. சாப்பாடு எல்லாருக்கும் இருக்கு. சாப்பாடு ஏராளமா இருக்கு. கூச்சப்படாம கேட்டு வாங்கி தாராளமா சாப்பிடலாம். நீ தூக்காத்தா. அது நான் எடுக்கிறேன். நீ எடுக்கிறியடி பட்டு? எடுத்துட்டு வரேன் பாட்டி. ஏய், உள்ள எதுக்கு தட்டுற? பாரு சீண்டிக்கிட்டு. நீ போ. ரஞ்சி. ஓகே.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.